டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இப்போ பயாலஜி போட்டிருக்கேன். உயிரியலில் 100 போட்டுட்ருக்கேன். பாருங்கள், அதில் விலங்குலகம், தாவர உலகம் அதை பற்றி போட்டிருக்கேன். எல்லாம் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தொகுத்து பண்ணது தான். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தொடர்ச்சியாக இது உயிரியலும் வரும், வரலாறும் பேலன்ஸ் இருக்குது, அதுவும் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. நம் உடலில் தசைகளில் உருவாக்கத்திற்கு தேவைப்படுகிறது புரதம். ஸ்கர்வி டேஷ் குறைபாட்டால் உண்டாகிறது. வைட்டமின் சி. கால்சியம் டேஷ் வகை ஊட்டச்சத்திற்காக எடுத்துக்காட்டுதராகும். தாது உப்புக்கள். நம் உணவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்து கொள்ள வேண்டும், ஏனெனில் அவற்றில் அதிக வைட்டமின்களும் தாது உப்புக்களும் உள்ளன. பாக்டீரியா ஒரு சிறிய நுண்ணுயிரி. ப்ரோகெரியோட்டி. வைட்டமின் டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கெட்ஸ். டி குறைபாடு டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. ரிக்கெட்ஸ். குளிர்காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா என்ற நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. வைரஸ் நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது. காசநோய் என்பது பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே டேஷ் வயதிற்கு இடைப்பட்ட காலம் வளரியம் பருவம் எனப்படும். 11 முதல் 19 உயிரினங்கள் பாலின முதிர்ச்சி அடையும் காலம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பருவமடைதல். ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது டேஷின் வளர்ச்சியாகும். குரல் வளை. நாளமில்லா சுரப்பிகளால் உற்பத்தி செய்யப்படும் வேதிப்பொருட்கள் டேஷ் ஆகும். ஹார்மோன்கள். ஆண்ட்ரோஜன் உற்பத்தி டேஷால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. LH ஹார்மோன். மாதவிடாயின் போது புரோஜெஸ்டிரானின் அளவு நின்றுவிடுகிறது. தன் வாழ்க்கை பிந்தைய பகுதியில் நமது வாழ்க்கை பிந்தைய பகுதியில் ஆஸ்டியோனோரோசினை தடுக்க டேஷ் எடுத்துக்கொள்வது அவசியமாகும். கால்சியம். பெண்களின் அண்டகத்தால் டேஷ் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஈஸ்ட்ரோஜன். பாலூட்டுதலின் போது பால் உற்பத்தியானது ஹார்மோனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. லாக்டோஜெனிக். பருவமடைதலின் போது ஏற்படும் முதல் மாதவிடாய் சுழற்சி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. அண்டம் விடுபடுதல். பொதுவாக அண்டம் விடுபட்ட 14 நாட்களுக்கு பின் டேஷ் ஏற்படுகிறது. மாதவிடாய். டேஷ் என்பது புரதங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், கொழுப்பு மற்றும் உயிர் சத்துக்கள் குறிப்பிட்ட அளவில் உள்ளடக்கியதாகும். சரிவிகித உணவு. தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் டேஷ் உதவுகிறது. அயோடின். இரும்புச்சத்து பற்றாக்குறை டேஷ்க்கு வழிவகுக்கிறது. இரத்த சோகை.
பெண்களின் கருவுறுதல் டேஷில் நிகழ்கிறது. பெலோப்பியன் நாளம். மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து வைட்டமின். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஜேம்ஸ் லிண்ட். வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை கதிர்வீச்சு முறை. மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1954. உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாக உள்ள காரணியாக செயல்படுவது உணவின் ஈரத்தன்மை. சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலின் வைட்டமின் டி உற்பத்தியாவதால் இதற்கு வைட்டமின் என்று பெயர். சூரிய ஒளி வைட்டமின் என்று பெயர். உணவு கெட்டுப்போவதற்கு இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஷ் மற்றும் டேஷ் பொருட்களுக்கு அக்மார்க் தர குறியீடு சான்றிதழ் பெற வேண்டும். விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி. புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி நிக்கோட்டின். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் மே 31. சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர் வீச்சினால் சுலபமாக அழிக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை தூரித செல் பிரிதல் தன்மை கொண்டவை. நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை லிம்போமா. இதயக்குழல் இதய நோய் ஏற்பட காரணம் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை. எபிதீலியல் செல்லின் புற்றுநோய் உருவாவதற்கு கார்சினோமா. மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது. வீரியமிக்க கட்டி மாலிக்னன்ட். பாலிபேஜியா என்ற நிலை டேஷில் காணப்படுகிறது. டயாபட்டீஸ் மெல்லிடஸ். மது அருந்தியவுடன் பாலிபேஜியா என்ற நிலை டேஷில் காணப்படுகிறது. டயாபட்டீஸ் மெல்லிடஸ். மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி மைய நரம்பு மண்டலம். டேஷ் அதிகப்படியாக பயன்படுத்துவதினால் கல்லீரலில் சிர்ரோசிஸ் நோய் ஏற்படுகிறது. ஆல்கஹால் புகையிலையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் நிக்கோட்டின். இரத்த புற்றுநோய்க்கு டேஷ் என்று பெயர் லியூகோமியா. இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஷ் நீரிழிவின் நோயின் நிலை. வகை 2. கூற்று காரணம். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கூற்று ஏ காரணம் ஆர். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கூற்று ஏ காரணம் ஆர். கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. பொறுத்துக. வைட்டமின் ஏ மாலைக்கண் நோய். வைட்டமின் பி
பெரி, வைட்டமின் சி ஸ்கர்வி, வைட்டமின் டி ரிக்கெட்ஸ், வைட்டமின் இ மலட்டுத்தன்மை. ரேபிஸ், ஹைட்ரோபோபியா, காலரா, கால்தசை, காசநோய், மைக்கோ பாக்டீரியம், ஹைப்படிஸ், மஞ்சள் நிற சிறுநீர், ஹைப்படைட்டிஸ், மஞ்சள் நிற சிறுநீர், டைபாய்டு, சால்மோனெல்லா, கால்சியம், ஆஸ்டியோபோரோசிஸ், சோடியம், தசைப்பிடிப்புகள், பொட்டாசியம், தசைச்சோர்வு, இரும்பு, இரத்த சோகை, அயோடின், முன்கழுத்து அழை, சார்கோமா, புற்றுநோய், கால்சினோமா, வயிற்று புற்றுநோய், பாலிடிப்சியா, அதிகப்படியான தாகம், பாலிபேஜியா, அதிகப்படியான பசி, இதய தசை நசிவுறுதல் நோய், இதய தசைகளுக்கு இரத்த ஓட்டமின்மை. மனித உறுப்பு மண்டலம். மனித உறுப்பு மண்டலங்கள். மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள்கள், ஆக்சிஜன், சத்து பொருள்கள், ஹார்மோன்கள் இவை அனைத்தும். மனித உடலிலுள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு டேஷ் ஆகும். தோல். நாளமில்லா சுரப்பிகளால் சுரக்குகின்ற வேதிப்பொருள்களுக்கு டேஷ் என்று பெயர். ஹார்மோன்கள். நமது உடலில் பின்வரும் பாகங்களுள் எவை இயக்கத்திற்காக உதவுகின்றன? 1 மற்றும் 3. எலும்புகள், தசைகள். பின்வரும் உயிரினங்கள் எதில் இயக்கத்திற்கு தேவையான தசைகள் மற்றும் எலும்புகள் காணப்படுவதில்லை? நத்தை. டேஷ் மூட்டுகள் அசையாதவை. தோல், மேல்தாடை மற்றும் மண்டை ஓடு. உங்கள் வெளிப்புற காதினை பின்னர் தாங்குவது எது? பின்னா தாங்குவது எது? குருத்தெலும்பு. கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? முழு உடல். உயிரினங்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வது இடம்பெயர்தல் எனப்படும். டேஷ் என்பது ஒரு உயிரினத்தின் உடல் பகுதியின் நிலையில் உள்ள மாற்றத்தை குறிக்கிறது. இயக்கம். உடலுக்கு வலிமையான கட்டமைப்பு வழங்கும் அமைப்பு டேஷ் எனப்படும். எலும்பு மண்டலம் எனப்படும். மனிதனின் இணைப்பு எலும்புக்கூடு டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றை கொண்டுள்ளது. இடுப்பு மற்றும் தோள்பட்டை. அசையா மூட்டு மண்டையோட்டின் எலும்புகளில் காணப்படும். டேஷ் தசை கண் பார்வையை அகலமாக்குகிறது. ரேடியல் கண் பார்வையை அதிகமாக்குறது. கீழ்கண்டவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? லாக்ரிமால் என்பது உமிழ்நீர் சுரப்பி இல்லை. மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை புரதங்கள். மூச்சுக்குழலில் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது குரல் வளை மூடி. மூச்சுக்குழலில் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது குரல் வளை மூடி. பித்த நீர் டேஷ் செரிக்க உதவுகிறது. கொழுப்புகள். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான். சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான். அவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாத பகுதி? பிந்தகம். சிறுகுடலோடு இரைப்பை இணையும் பகுதி டேஷ் ஆகும். பைலோஸ்.
இரைப்பை இணையும் பகுதி பைலோரஸ். கல்லீரலால் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக டேஷில் சேமித்து வைக்கப்படுது. பித்தப்பை. உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி சிறுகுடல். பெண்களின் உடலிலுள்ள மிகப்பெரிய செல் கருமுட்டை. பெண்களின் உடலிலுள்ள மிகப்பெரிய செல் கருமுட்டை. இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் கண்விழித்திரை. இருமுனை நியூரான்களில் காணப்படும் இடம் கண்விழித்திரை. பார்த்தல், கேட்டல், நினைவுறுதல், பேசுதல், அறிவு கூர்மை மற்றும் சிந்தித்தல் ஆகியவை செயல்களுக்கான இடத்தை கொண்டது மூளை. டென்ட்ரான்கள் செல் உடலத்தை தூண்டலையும் ஆக்சான்கள் செல் உடலத்தின் தூண்டலையும் கடத்துகின்றன. நோக்கி வெளியே. மூளை உறையுள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர் டியூரா மேட்டர். மூளை உறைகளுள் வெளிப்புறமாக காணப்படும் உறையின் பெயர் டியூரா மேட்டர். இணை மூளை நரம்புகளும் இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. 12 இணை மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் காணப்படுகின்றன. மைய நரம்பு மண்டலத்திலிருந்து தசை நார்களுக்கு தூண்டல்களை கடத்தி நியூரான்கள். வெளிச்செல் நரம்பு செல்கள். மூளையின் இருபுற பக்கவாட்டு கதுப்புகளையும் இணைக்கும் நரம்பு பகுதி எது? கார்பஸ் கலோசம். ரேன்பியர் கணுக்கள் காணப்படும் இடம் ஆக்சான்கள். வாந்தி எடுத்தலை கட்டுப்படுத்தும் மையம் முகுளம். கீழுள்ளவற்றில் நரம்பு செல்களில் காணப்படாதது சார்கோலெம்மா. ஒருவர் விபத்தின் காரணமாக உடல் வெப்பநிலை, நீர்ச்சம நிலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கான கட்டுப்பாட்டினை இழந்திருக்கின்றார்கள். அவருக்கு கீழ்வனவற்றுள் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்தால் இந்நிலை ஏற்படும்? ஹைப்போதாலமஸ். நமது உடலில் உள்ளவனவற்றுள் என்பது மிக நீளமான செல்லாகும். நியூரான்கள் நீளமான செல்லாகும். செல் உடலத்தை நோக்கி தூண்டுதல்களை கொண்டு செல்பவை டென்ட்ரைட்டுகள். நியூரானின் சென்ட்ரியோல்கள் என்னும் நுண்ணுறுப்பு மட்டும் காணப்படுவதில்லை. நியூரானில் சென்ட்ரியோல்கள் காணப்படுவதில்லை. மூளை பெட்டகத்துள் நிலையான அழுத்தத்தை மூளை தண்டுவட திரவம் பேணுகிறது. மூளை பெட்டகத்தினுள் நிலையான அழுத்தத்தை மூளை தண்டுவட திரவம் பேணுகிறது. பெருமூளையின் புறப்பரப்பு
டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. கைரி மற்றும் சல்சி. பெருமூளையின் புறப்பரப்பு கைரி மற்றும் சல்சி ஆகியவற்றால் அதிகரிக்கிறது. கூற்று ஏ கூற்று ஆர். கூற்று ஏ, அதற்கான காரணம் ஆர் சரி. இக்காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கூற்று ஏ கூற்று ஆர். கூற்று ஏ, அதற்கான காரணம் ஆர் சரி, ஆனால் இக்காரணமானது கொடுக்கப்பட்ட கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை. கூற்று ஏ கூற்று ஆர். கூற்று ஏ சரி, ஆனால் காரணம் ஆர் தவறு. பொறுத்துக. காது, ஒலி, எலும்பு மண்டலம் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறது. உதரவிதானம், தட்டையான தசை, இதயம், இதயத்தசை, நுரையீரல், நுண்காற்றுப்பைகள். உறுப்பு நீக்குதல், தோல், வியர்வை, நுரையீரல்கள், கார்பன் டை ஆக்சைடு, பெருங்குடல், செரிக்காத உணவு, சிறுநீரகங்கள், சிறுநீர். உறுப்பு சூழ்ந்துள்ள ஜவ்வு அமைவிடம். ஒன்றுக்கு சி மூளை. டி பெரிகார்டியம். டி மண்டை ஓட்டுக்குழி. 2க்கு பி கேப்யூல் சிறுநீரகம், கேப்சியூல் வயிற்றறை. 3 இதயம், பெரிகார்டியம் மார்பறையில். 4 நுரையீரல். நுரையீரல் ஏ ப்ளூரா மண்டையோட்டுக்குழி. நெகிழ்துகள்கள் சைட்டான், ஹைப்போதாலமஸ், முன்மூளை, சிறுமூளை, பின்மூளை. ஸ்வான் செல்கள் புற அசைவு நரம்பு மண்டலம். புற அசைவு நரம்பு மண்டலம்.